தமிழகத்தில் நகரங்கள் மட்டுமின்றி கிராமங்களில் கூட ரோடு சந்திப்புகளில் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆக்கிரமித்துள்ளன. சில கட்சிகள் புதிதாக கொடிக்கம்பங்களை நடுவதற்கு முன்வருவதும் அதிகாரிகள் அவற்றை தடுப்பதும் தொடர்கிறது. இதனால் அடிக்கடி தகராறு, தள்ளுமுள்ளு ஏற்படுவதும் வழக்கமாகிவிட்டது. இதுகுறித்து மதுரை பழங்காநத்தம் கதிரேசன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். பொது இடங்களில் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட வேண்டுமென மனுவில் கூறியிருந்தார். இதையடுத்து ஏப்ரல் 27க்குள் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டுமென ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இப்போது தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் அமைக்கப்பட்ட கட்சி கொடிக்கம்பங்களை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். இதில் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை மீது உள்ள காவி கொடி அகற்றப்படுவது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் தினமும் காலை 6 மணிக்கு சைரன் ஒலியுடன் ஏற்றப்படும் காவிக்கொடி மாலை 6 மணிக்கு சைரன் ஒலியுடன் இறக்கப்படும். அரசியல் கொடிக்கம்பங்கள் முழுமையாக அகற்றப்படும் நிலையில் விவேகானந்தர் பாறையில் உள்ள கொடிக்கம்பத்தையும் அகற்ற வேண்டுமென கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் விவேகானந்தா கேந்திராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. விவேகானந்தர் பாறையில் நினைவு மண்டபம் நிறுவியது முதல் 55 ஆண்டுகளாக இந்த கொடி பறந்து வரும் நிலையில் அதை அகற்றக்கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்தது. விவேகானந்தா கேந்திரா சார்பில் கன்னியாகுமரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் மூலம் மாவட்ட கலெக்டரிடம் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டி பேரூராட்சி நிர்வாகம் கொடுத்த நோட்டீஸ் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் நடுவில் அமைந்துள்ளதாலும் இதனால் போக்குவரத்து உள்ளிட்ட எந்த பிரச்சனை ஏற்படாது என்பதாலும் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என்று பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வலுத்துள்ளது.